Audio Jungle. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கல்யாண வீட்டு வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளக்கு வந்து மாவாகவும் இருக்கிற கல்யாண வீட்டு வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாழைக்காய் பொரியலுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து 6 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு, 10 மிளகு, 7 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து எதுக்கு சேர்க்குறோம்னா அதில் வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு இருக்கும், அதனால தான் நம்ம பூண்டு சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. இதான் வந்து வாழைக்காய் பொரியலுக்கு வந்து மசாலா. வெங்காயம், பூண்டு, மிளகு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டு பதத்துக்கு. சின்ன சைஸ் வாழைக்காவை எடுத்து லேயரெல்லாம் நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இது எண்ணெயில் போட்டு இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த வாழைக்காவை முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது, கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துக்கலாம். லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அதே கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, இந்த வெங்காயம், பூண்டு, சோம்பு எல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், கரம் மசாலாத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு வந்து இப்போமே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை பச்சை வாசனம் போகிற வரைய நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொரிச்சு வச்ச வாழைக்காய் வந்து இதில் சேர்த்து இந்த மசாலாவோட எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் வாழைக்காய் நல்லா இறங்குறபடிய நல்லா கிளறி விட்டுக்கலாம். வாழைக்காயில் வந்து நல்லா மசாலாலாம் இறங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு அமர்த்திக்கலாம். சுவையான செட்டிநாட்டு ஸ்பெஷல் வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.